நண்பர்களே, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ட்ரேட் டாக்ஸோட ரூமர்ஸ்லாம் சூடு பிடிச்சிருக்கு. இதில 2 விஷயம் நான் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க முடியுது நம்ம சிஎஸ்கே ரிலேட்டடா. ஒண்ணு, ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட்ல சிஎஸ்கே இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்ற மாரி ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன். பட் இங்கேயே அந்த டிஸ்க்ளைமரையும் போட்டுறேன். இந்த நியூஸை ஷேர் பண்ணியிருக்கிறது நம்ம சாஹில் மல்ஹோத்ரா ஃப்ரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இவர் என்ன சொன்னாலுமே அதுக்கு ஆப்போசிட்டா தான் ரீசெண்டா நிறைய நடந்து பார்த்துருக்கோம். பட் எனிவேஸ் இவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். ஹர்திக் பாண்டியாவை எம்ஐ கழட்டி விட போறாங்க போல. ஸோ அதுக்கான ட்ரேட் டாக்ஸ்ல ஆல்மோஸ்ட் 7 பிரான்ச்சைஸோட டிஸ்கஷன்ல இருக்காங்க. ஃபேவரட்ஸா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். சிஎஸ்கே லேட்டா ஜாயின் பண்ணி அவங்களும் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ்னு அதில் போட்டிருக்கு. இது உண்மையா இல்லைனா கூட ராஜஸ்தான் அண்ட் கேகேஆர் ஹாட் ஃபேவரட்ஸ்னு அவர் போட்டிருக்கிறது என்னமோ உண்மைதாங்க ஈஸி. ஏன்னா எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு கேப்டன் தேவை, அந்த டீமில் கேப்டனே இல்லை. ஸோ ஒரு இந்தியன் கேப்டன் டீம் இந்தியாவில் கரண்டாக இருக்காரு, ஒரு ஆல்ரவுண்டர் வேறன்னு இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை எடுக்க பார்ப்பாங்க. அண்ட் அவங்க கிட்டயும் நிறைய ட்ரேடபிள் கமோடிட்டிஸ் இருக்கு. அதே நீங்கள் ராஜஸ்தான் பக்கம் வந்தீங்கன்னா ராஜஸ்தானில் வைபவ் வந்ததுக்கு அப்புறமா ஜெய்ஸ்வாலுக்கு அவரோட சூப்பர் ஸ்டார் பொசிஷன் வெளியே போயிடுச்சு. ஸோ அவருக்குமே வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு சூப்பர் ஸ்டாரை மாறணுன்ற ஒரு ஆசை இருக்கும். என்னதான் பார்த்தாலும் ஒரு சின்ன பையன் தான். அண்ட் இந்தியாலையும் இப்போ கில்ல தான் கேப்டனாக ப்ரொஜெக்ட் பண்ணனால அங்கேயும் அவரோட பொசிஷன் போயிருச்சு. சப்போஸ் ஜெய்ஸ்வாலுக்கு கொஞ்சம் கேரியரில் ஒரு ஸ்டார் இமேஜுக்கு மேலே வளரணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பாக அவர் வேற டீமுக்கு போக தான் பார்ப்பாரு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி தசுன் ஷனக்கா ஆன இடத்துல ஹர்திக் பாண்டியாவோட எம்ஐ நாரா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 டீமுமே கிளியர் கட் ஃபேவரட்ஸாக இருக்காங்க. மூணாவதா சிஎஸ்கே ஏன் ஃபேவரட்னா சிஎஸ்கேக்கு அந்த பர்டிகுலர் ரோல் தேவை. ஹர்திக் பாண்டியான்ற பிளேயர் தேவையில்லைனாலும் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பிளேயர் தான் நம்ம டீமுக்கு தேவை. பட் ட்ரேடபிள் கமோடிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஷிவம் டுபே டெஃபினெட்லி இருந்து தான் ஆகணும். சப்போஸ் இந்த ட்ரேடில் சிஎஸ்கே இன்வால்வ் ஆகுறாங்கன்னா, ஏன்னா மும்பையோட ஒன் ஆஃப் த வீக்னஸை டைரக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஷிவம் டுபே இருப்பார். ப்ளஸ் திலக் வர்மாவையும் ஸ்பின் ஆட வைக்காம கரெக்டாக ஷிவம் டுபேயோட பேர் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆல் கேஸ்ட் டெஃபினட்டாக வாய்ப்பு இல்லை கைஸ். நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறம் மெகா ஆக்ஷனுக்கு யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யோசிச்சு தான் மும்பை கேட்பாங்க. அண்ட் சிஎஸ்கேவும் ரொம்ப கேஷுவலாக தான் இறங்கியிருக்காங்க. லாஸ்ட் இயர் சஞ்சு சாம்சன் ட்ரேடுக்கு எப்படி இறங்கினாங்களோ அதே மாதிரி பேஸில் தான் போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அதில் போட்டிருக்கு. அண்ட் என்னதான் சிஎஸ்கே லேட்டாக வந்திருந்தாலும் போன வருஷமும் இதே மாதிரி பண்ணனால சிஎஸ்கேவை ரூல் அவுட் பண்ண முடியாதுன்ற மாதிரி அதில் போட்டிருக்காங்க. அண்ட் பேரலாக பார்த்தீங்கன்னா நம்ம காசி சார்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, சிஎஸ்கே வந்து ஹர்திக் பாண்டியா ட்ரேடில் இன்வால்வ் ஆகுறாங்களான்னு. அவர் ஹர்திக் பாண்டியா ட்ரேட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லையப்பான்ற மாதிரி அதெல்லாம் ஃபேக் நியூஸ்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்திருக்க நியூஸ் என்னன்னா எம்எல்சி முடிச்சது தான் அவங்க அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் டிசைட் பண்ணுவாங்கன்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க. பட் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, போன வருஷமும் சஞ்சு சாம்சன் கேஸ்லையும் இதே தான் நடந்துச்சு. லாஸ்ட் மினிட் வேற எங்களுக்கு தெரியாதே அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு சஞ்சு சாம்சன் ட்ரேடுன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சுன்ற மாதிரி ஃபேன்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் காசி சாரை நம்புறதா இல்லை டைப்ஸ் ஆஃப் இந்தியா சாஹில் மல்ஹோத்ராவை நம்புறதான்றது தெரியல. பட் என்னதான் இருந்தாலும் சிஎஸ்கேக்கு அந்த ப்ரொஃபைல் பிளேயர் தேவைன்றதுனால கண்டிப்பாக அந்த டிஸ்கஷன்ஸில் இருப்பாங்கன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கு. ரைட், இதை விட இன்னொரு அதிர்ச்சிகரமான அப்டேட், என்னோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ட்ரேட் ரூமர்னா இந்த டிசி ஃபினிஷர் வித் சிஎஸ்கே லெகின்றது தான் கைஸ். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் கவர் பண்ணணும்னு இருந்தேன், அப்படியே எம்எல்சிலாம் பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். பட் இந்த நியூஸ் ஆல்ரெடி வந்துச்சு. அசுதோஷ் சர்மாவை சிஎஸ்கே கொடுத்துட்டு சிஎஸ்கே ராகுல் சஹரை டெல்லி கொடுக்க போறாங்கன்னு. அண்ட் இதை பற்றி அஸ்வின் சேனல்லே அவர் சொல்லியிருப்பாரு, இது ஒரு பேஸ்லெஸ்ஸான ரூமர்னு. எனக்கும் அப்படி தாங்க தெரிஞ்சது. எப்படிடா அசுதோஷ் சர்மாவை கொடுத்துட்டு ராகுல் சஹரை வாங்குவான்? ராகுல் சஹர் 5 கோடி பெஞ்சில் உட்காந்த பிளேயர், ஒரு மேட்ச் ஆடி ரன்ஸ் நிறைய கொடுத்தாரு. அண்ட் நம்ம அசுதோஷ் சர்மாவும் ஐபிஎல்ல ஃபெயிலியரே கிடையாது. என்ன சான்ஸ் கிடைச்சாலும் சம்ஹவ் ஒரு கேமியோ ஆடிட்டு தான் வெளியே போவார். ஸோ இதெல்லாம் ஃபேன்ஸ் சும்மா பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சடனாக பார்த்தீங்கன்னா இந்த ரெவ் ஸ்போர்ட்ஸ் எம்ப்ளாயி ஒருத்தர் இது மாதிரி போட்டிருக்காரு, டிசி ஃபினிஷர் வித் சிஎஸ்கே லெக் ஸ்பின்னர் டாக்ஸ் கோயிங் ஆன்னு. ஸ்டில் எனக்கு ராகுல் சஹர் மேலே நம்பிக்கையே இல்லை. ராகுல் சஹர்லாம் வேணும்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, நான் ஆக்ஷனில் எடுத்துக்கிறேன்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டு போயிடலாம். அண்ட் அதனால தான் ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையாக இருந்தால் மேபி நூர் அகமதை கொடுத்துட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் சிஎஸ்கே வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு யோசிக்க தோணுது. டக்குன்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், ஸ்டப்ஸ் எல்லாம் டெல்லி எப்படி கொடுப்பாங்க, டெல்லினா அவ்வளோ ஓகேனையான்னு. அதே கொஷின் தாங்க எனக்கும். அதனால தான் இந்த ட்ரேடை நான் இன்னும் நம்பலை. நான் என்ன சொல்கிறேன்னா, சப்போஸ் இது உண்மையாக இருக்குமானால் நூர் அகமது டு ட்ரிஸ்டன் ஸ்டப் ட்ரேடு தான் ஒரே ஒரு ட்ரேடு, வேலிடான ட்ரேடு. வேறு எந்த ட்ரேடுமே பாசிபிளே இல்லை. இதுலேயே இன்னும் 2 வேரியேஷன் பார்க்கலாம், டேவிட் மில்லர் வித் ராகுல் சஹர் இல்லை டேவிட் மில்லர் வித் நூர் அகமது. ராகுல் சஹர் டேவிட் மில்லர் ட்ரேட் பாசிபிளே இல்லை, ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ டேவிட் மில்லர் வித் நூர் அகமது ட்ரேட் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, அப்படி நடந்துச்சுன்னா சிஎஸ்கே இஸ் த லூசர். அண்ட் எஸ், நமக்கும் ஒரு ஃபினிஷர் தேவை. டேவிட் மில்லர் நமக்கு செட் ஆகிற பிளேயர் தான் யோசிச்சாலும் 37 வயசு, எப்போ வேணாலும் ஃபார்ம் அவுட் ஆகலாம். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரேட் நடக்கணும்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை கேட்டுட்டு நூர் அகமதை கொடுக்கறதா டிஸ்கஷனில் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் மேபி அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஜென்ரலி இந்த ட்ரேட்லாம் நடக்காது. பட் சப்போஸ் நடக்குமானால், சப்போஸ் ஒரு ஃபினிஷர் வித் சிஎஸ்கே லெக்கினா டெஃபினெட்லி ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வித் நூர் அகமது தான் நான் கேட்பேன். அண்ட் எஸ் கைஸ், ஜென்ரலி இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா டெல்லி அழகாக 3 ஃபினிஷரை செட்
செக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒருத்தர் உட்காந்து இருக்கட்டுமேனு விட்டுறலாம். அவர் அப்படி இல்லைனா கூட டேவிட் மில்லர் அட் நம்பர் 3, ஸ்டப்ஸ் அண்ட் அசுடோஷ் சர்மா at 5 and 6 or 6 and 7 கூட அவங்க ஆடிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே லூசர் ஆஃப் த ட்ரேட் வில் பி டெல்லி கேபிட்டல்ஸ். பட் ஸ்டில் நூர் அகமதுன்ற வேல்யூ வரும்போது மேபி இது நல்லா இருக்கே ஆன் பேப்பர்னு கூட அவங்க டிஸ்கஷன் பண்ணி மேபி ட்ரேடுக்கு ஒத்துழைக்கலாம், ட்ரேட் அக்செப்ட் பண்ணலாம். பட் கைஸ், நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா நூர் அகமதை கொடுத்துட்டு ட்ரிஸ்டன் சப்ஸனா இந்த ட்ரேடுக்கு ஒத்துப்பீங்களா இல்லைன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க கைஸ். பட் ஒன்னே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பிளேயர்ஸை வேற மாதிரி ரேட் பண்ணுவோம், பட் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ்லாம் வேற மாதிரி ரேட் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பாராததே எதிர்பாருங்கள் தான் இந்த ட்ரேட் விண்டோலேயே சொல்லணும்னா. ஒருவேளை எம்ஐ வந்து அந்த ஸ்பின் ஹிட்டர் தேவன் டூபேவை கேட்டுட்டு மேபி ஒரு லெக் ஸ்பின்னர் மயங்க் மார்க்கண்டே ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லெக் ஸ்பின்னர் வேணும், எங்களோட பழைய செல்ல பிள்ளை ராகுல் சகர் எங்கிட்டே கொடுத்துருங்கன்னு மேபி கேட்கலாம். அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸும் ஸ்டப்ஸா 120 130 ஸ்ட்ரைக் ரேட் தான் போன சீசன் ஆடினாரு. ரீசெண்டாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையும் T20ஸில் இப்படி தான் ஆடுறாரு, ரொம்ப ஸ்லோவாக ஆடுறாரு, டாட் பால்ஸ் நிறைய ஆடுறாரு, லாஸ்ட் பாலில் தான் வின் பண்ணுவேன்னு தழகிலாம் நிற்கிறாருன்னு யோசிச்சுட்டு கூட பேட்டிங்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்தியன் பிளேயர்ஸ் டாப் குவாலிட்டி பிளேயர்ஸில் இருக்காங்க, ஃபினிஷருக்கு ஒரு ஓவர்ஸ் ஒரு இந்தியன் இருக்குது, லெக் ஸ்பின்னர் தான் வீக்காக இருக்கனால அந்த மாதிரி ஒரு ட்ரேட் நம்ம பண்ணலாம், நூர் அகமது ஒரு யங்ஸ்டர் நல்லா பண்ணி கொடுப்பாருன்னு கூட யோசிக்கலாம். பட் எல்லாமே கரெக்டாக நடக்கிற உலகத்தில் இதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. பட் நடந்ததுனால் இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் இருக்குன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சிடி கைஸ். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அகைன் டேக் கேர், பை பை.